ஸ்ரீமத் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம். அர்ஜுனன் கூறுகிறார், ஜனார்தனா, கர்மத்திலும் ஞானம் சிறந்ததென்பது தம் கருத்தாயின் என்னை ஏன் கேசவா கொடுவினையில் ஈடுபடுத்துகிறீர்? முரண்படுவன போன்ற மொழிகளில் என் அறிவை குழப்புகிறீர் போலும். நான் நலன் பெறுவதற்கான ஒன்றை உறுதியாக இயம்பும். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பாபமற்றவனே, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நன்னெறிகள் முன்பே என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. வெறும் சந்நியாசத்தால் இறைநிலையை பெறுவதும் இல்லை. யாரும் ஒரு கணப்பொழுதேனும் செயல் ஆற்றாமல் இருப்பதில்லை. ஏனென்றால் பிரகிருதியினின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன் பயமின்றி கர்வம் செய்விக்கப்படுகின்றது. கர்ம இந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய்யொழுக்கம் உடையவனென்று பகரப்படுகிறான். அர்ஜுனா, ஆனால் இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்ம இந்திரியங்களை கொண்டு கர்மம் செய்பவன் மேலானவனே. நித்திய கர்மத்தை நீ செய். செயல் இன்மையை விட செயல் சிறந்தது. செயல் இலானுக்கு உடலை பேணுதல் கூட முடியாது. யஜ்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டுகிறது. குந்தியின் மைந்தா, யக்ஞத்துக்கான கர்மத்தை பற்றற்று நன்கு இயற்று. சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவன் யக்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து, இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனாகட்டும் என்றார். இதனால் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும். பரஸ்பரம் பேணி பெருநன்மை எய்துவீர். யாகத்தால் பேண பெற்ற தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். அஞ்ஞனம் அவர்களால் கொடுக்க பெற்று அவர்களுக்கு கைமாறு அளிக்காது நுகர்பவன் திருடன். யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்கின்றனர். உணவிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன. மலையிலிருந்து உணவு உருப்படுகின்றது. யக்ஞத்திலிருந்து மலை வருகிறது. யக்ஞத்துக்கு பிறப்பிடம் கர்மம். கர்மம் வேதத்திலிருந்து உதித்ததென அறிக. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. இகத்தில் இங்கனம் இயக்கப்பெற்றுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன், ஓ பார்த்தா, பாவ வாழ்க்கையுடையவனாய் புலன்களில் பொருந்தியவனாய் வீணே வாழ்கிறான். ஆனால் ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் திருப்தி அடைந்து ஆத்மாவில் மகிழ்ந்திருப்பவனுக்கு வினையாற்றும் கடமை இல்லை. அவனுக்கு கர்மம் செய்து ஒன்றை பெறுதலும் செய்யாது எதையாவது இழத்தலும் இல்லை. ஏதாவது பொருளை நாடி உயிர்களை சார்ந்திருப்பதும் அவனுக்கில்லை. ஆகையால் யாண்டும் பற்றற்று பண்புடன் பெருவினை ஆற்றுக. ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலையை பெறுகிறான். ஜனகர் முதலியவர்கள் கர்மத்தாலேயே முக்தியடைந்தார்கள். உலகத்தை நல்வழியில் நடாத்துதலை நன்குணர்ந்தாவது கர்மம் செய்ய கடப்பாடு உடைத்திரு. மேலோன் எதனை செய்கிறானோ அதையே மற்ற மனிதரும் பின்பற்றுகின்றனர். அவன் எதை பிரமாணம் ஆக்குகிறானோ அதையே உலகம் அனுசரிக்கிறது. பார்த்தா, மூவுலகிலும் எனக்கு கடமை ஒன்றும் கிடையாது. அடையாத ஒன்றை அடைந்தாக வேண்டும் என்பதும் இல்லவே இல்லை. ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். அர்ஜுனா, நான் அயர்வின்றி எப்பொழுதும் கர்மத்தில் ஈடுபடாவிடில் மனிதர்கள் என் வழியையே யாண்டும் பின்பற்றுவர். நான் கர்மம் செய்யாவிட்டால் இவ்வுலகங்கள் அழிந்து போகும். ஜாதி கலப்புக்கும் நானே கர்த்தாவாய் மக்களை கெடுத்தவன் ஆவேன். பார்த்தா, பற்றுள்ளவராய் பாமரர் கர்மம் செய்வது போல் பண்டிதர்
பற்றில்லாதவராய் பாரினிலே பெருநெறி புகட்டுதல் பொருட்டு கர்மம் செய்ய வேண்டும். ஞானியானவன் கர்மப்பட்டுள்ள அஞ்ஞானிகளிடத்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ணல் ஆகாது. எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். பிரகிருதியின் குணங்களால் யாண்டும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என்றே நினைக்கிறான். ஆனால் பெருந்தோளுடையாய் குணகர்மத்தின் தத்துவ ஞானியோ குணங்களில் பிரவர்த்திக்கின்றனவென்று அறிந்து பற்று வைப்பதில்லை. பிரகிருதியின் குணங்களால் மோகமடைந்த குணங்களின் தொழில்களில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடையோர் கலங்கும்படி செய்யலாகாது. கர்மமெல்லாம் எனக்கு அர்ப்பித்து சித்தத்தை சைத்தியத்தில் வைத்து ஆசையையும் மமகாரத்தையும் அகற்றி மனக்கொதிப்பின்றி போர் புரிவாயாக. எனது இக்கோட்பாட்டை எம்மனிதர் சிரத்தையுடனும் பொறாமைப்படாதும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கூட வினையிலிருந்து விடுபடுகிறார்கள். எனது இக்கொள்கையை யார் இகழ்ந்து பின்பற்றுவதில்லையோ எவ்வித ஞானமும் விவேகமும் இல்லாத அம்மூடர்களை கெட்டுப் போனவர்கள் என்று அறிக. ஞானியும் தன் இயல்புக்கு ஏற்றபடி நடக்கிறான். உயிர்கள் அவைகளின் இயல்பை பின்பற்றுகின்றன. தடை செய்வதால் ஆவதென்ன? இந்திரியங்களுக்கு விஷயங்களில் விருப்பு வெறுப்பு உண்டு. ஆனால் அவைகளுக்கு வசப்படலாகாது. அவைகளே அவனுக்கு சத்துருக்கள். நன்கு இயற்றப்படும் பர தர்மத்தை விட குணமில்லா தன் தர்மம் மேலானது. ஸ்வதர்மத்தில் இறப்பது மேல் பிறர் தர்மம் பயன் தருவதாகும். அர்ஜுனன் கூறுகிறார், விஷ்ணு குலத்தோய், இப்புருஷன் இச்சிக்காதிருந்தும் பலவந்தமாய் ஏவப்பட்டவனாய் எதனால் தள்ளுண்டு பாவம் செய்கிறான்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ரஜோ குணத்தில் உதித்த இக்காமம்தான் குரோதம்தான் எதையும் உண்ணவல்லது, பெரும் பாவமுடையது. ஈண்டி இதை எதிரி என்று அறிக. நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் சிசு கருப்பையினாலும் மூடப்பட்டிருப்பது போன்று ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது. குந்தியின் மைந்தா, ஞானியின் நித்திய சத்ருவும் காம வடிவெடுத்ததும் நிரப்ப முடியாததும் போதும் எனாததும் ஆகிய இந்த ஆசையினால் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. இந்திரியங்களும் மனதும் புத்தியும் அதற்கு இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளால் இது ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்குகிறது. இந்திரியங்கள் உடனிலும் பெரிதாம். அவற்றிலும் மேலானது மனம். புத்தியோ மனதை விட பெரியது. புத்திக்கும் உயர்ந்தது ஆத்மா. மகாபாகுவே, இஞ்ஞனம் புத்தியிலும் மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை வடிவுடையதுமாகிய சத்ருவை அழித்துவிடு. பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கர்ம யோகம் என்ற 3ஆம் அத்தியாயம்.